सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக, நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக.
நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. கட்டி சுட்டதடா கை விட்டதடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா.
விட்டதடா ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா தர்மதேவன் கோவிலிலே ஒளி துலங்குதடா தர்மதேவன் கோவிலிலே ஒளி துலங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய் இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய் கரையினில் ஆடும் நாணலே நீ கரையினில் ஆடும் நாணலே நீ நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய் சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாதோ சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ ஜூனியர் 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 இருமனம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை மேகம்
நாளது தேவை அறிவாயோ. பாட்டை கண்டு ராகம் போட்டு நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் ஜீவம் பார்க்க கூடாது. No, it's bad. பாவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது. Junior, 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 Junior. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். Love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். அடைஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ. It's highly idiotic. Too fast, only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு, குழம்பிய நெஞ்சும் சிரிக்குது கேட்டு, முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை கந்தனை வானவர் காவலனை குகனை சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே.
மனமே சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை அமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை ஆதலினாகின்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகல்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை ஞான தேசிகனை செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை செந்தில் கந்தனை வானவர் காவலனை குகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகல்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை அமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை அந்தகள் வரும் போது அவனியில் யார் துணை ஆதலினாகின்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகல்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே
கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய் இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார். தையரே தையாரே வந்த பாசங்கள் விலகாதே. தையரே தையாரே வந்த பாசங்கள் விலகாதே. தையரே தையாரே ஐயன் வள்ளுவர் சொன்னாரே, இன்ப துன்பம் எது வந்தாலும் அவனவன் செயல்தான் என்றாரே. பிறந்ததென்னவோ அவன் கையில், வாழ்வதென்பதோ உன் கையில்.
பிறந்ததென்னவோ அவன் கையில், வாழ்வதென்பதோ உன் கையில். தைய தையரே தையாரே. சிக்கனம் செய்பவன் அறிவாளி, கஞ்சத்தனம் செய்பவன் கோமாளி. மோதிர மோசியில் வருவதனால் விரல்களை இழப்பவன் ஏமாளி. சந்தேகம் இல்லாமல் இல்லறம் என்பது இல்லை. அடத்தாய் பாலும் கண்ணீரும் ஒன்றாய் கலப்பது தொல்லை. அட சதுரமான முட்டை இல்லையடா, சகலமும் நிறைந்தது வாழ்க்கையடா. சதுரமான முட்டை இல்லையடா, சகலமும் நிறைந்தது வாழ்க்கையடா. தைய தையரே தையாரே, வந்த பாசங்கள் விலகாதே. புதுக்குடை நனையும் என்று மழையில் நனைபவன் மடையனடா. நாளை என்பது மாயம் என்று இன்றே வாழ்வது நியாயமடா. விதி என்ற நூலோடு ஆணும் பெண்ணும் பொம்மை. விளையாட்டு முடிந்தால் தான் விளங்கும் உண்மை. வாழ்க்கை என்பதொரு வளையமடா, அதில் தொடக்கமும் முடிவும் இல்லையடா. வாழ்க்கை என்பதொரு வளையமடா, அதில் தொடக்கமும் முடிவும் இல்லையடா. தைய தையரே தையாரே, வந்த பாசங்கள் விலகாதே. தைய தையரே தையாரே, ஐயன் வள்ளுவர் சொன்னாரே. இன்பம் துன்பம் எது வந்தாலும் அவன் செயல்தான் என்றாரே. பிறந்ததென்னவோ அவன் கையில், வாழ்வதென்பதோ உன் கையில். பிறந்ததென்னவோ அவன் கையில், வாழ்வதென்பதோ காவேரி சிறுவாணி சுனைந்தூரும் காடு வளைந்தோடும் ஆறு பொதிகை பழனி குத்தால மலை நிற்கும் காடு கருவண்டு மலைத்தே நீரிங்கார காடு இசை கேடு காட்டு புலி உரும தந்திர நாரி மந்திரம் சொல்ல மான் கூட்ட சதறி ஓடும் பச்சமல காடு யானை கூட்ட பிளி பிளிர சேன மந்தி சேட்ட செய்ய சிறுத்த புலி பறந்து பாயும் தெற்கு மலக்காடு ஆதியும் காடுதா அந்த மூங்காடுதா வாழ வைக்கும் சாமி நீதா நன்னானே
குரங்கு கொடுங்கரடி வரையாடு காடு வாழும் வீடு கருங்காலி ஈட்டி மரம் சந்தனமாய் ஓங்கி நிற்கும் காடு முது காடு இருவாட்சி முக்குளிப்பான் கூளக்கிடா நீர்காக்கா காடு பறக்கும் பாரு பர பர பாரு காட்டுப்புலி உருமா தந்திர நாரி மந்திரம் சொல்ல மான் கூட்டம் செதறி ஓடும் பச்சை மலக்காடு யானை கூட்டம் பிளிர சேன மந்தி சேட்ட செய்ய சிறுத்த புலி பறந்து பாயும் தெற்கு மலக்காடு ஆதியும் காடுதான் அந்த மூங்காடுதான் வாழ வைக்கும் சாமி நீதான். In the Indian tradition, which says the moment you have trust, you will automatically have this attitude, whatever happens, happens for your own good. And when you have this attitude, you will find you will be able to manage fear in a much better way. There's a very beautiful story. It seems a king and a minister went out for hunting. Suddenly a tiger attacked and the king killed the tiger. In the process of killing the tiger, he lost his thumb. He was very sad that he has lost his thumb. The minister had exposed himself to yoga and therefore he told the king, Maharaj, don't have to be sad. Whatever happens, happens for your own good. The king got very annoyed and he said, I've lost my thumb and you say whatever happens, happens for my own good. It was not appropriate on the part of the minister to say at that time. The king got so annoyed, caught hold of the minister and pushed him in the well nearby. Unfortunately, the well had little water, so he was saved. And then the king asked the minister, whatever has happened, is this for your own good? And the minister says, whatever happens is for my own good. The king cursed. He said, what a silly thing, this fellow is in the well and says this for my own good. He leaves the forest, leaving the minister in the well. And as he was going, he went to the neighbor's village, and there a group of Kali worshippers caught hold of the king. Kali worshippers is a group of people who believe in human sacrifice. They caught hold of the king and said, we are going to offer you as Balidan. We are offering human sacrifice to goddess Kali. Their tradition is if you offer human sacrifice, God will be pleased. This king said, please don't do this. I am the king of the neighboring kingdom. But the Kali worshipper says, it's still more good, this blue blood that we are offering. The king cursed, what is happening? And the next day when the chief priest came to do Balidan, the chief priest saw the king's thumb has been cut and he said, please release the king and send him off, because in their tradition, any ahuti should be purna ahuti, any offering should be a complete offering, and therefore God will get angry, so send him off. The king was very happy because his thumb is lost, his life was lost. If thumb was there, he would have been offered. And then he remembered what the minister said, whatever happens is for my own good. He comes running back to the forest, takes the minister out from the well, touches his feet, offers his apology, and then explains whatever has happened, to which the minister says, please don't thank me, don't apologize to me. What you did is really good and what happened to me is good. If you had not pushed me in the well, then I would have been the perfect offering to goddess Kali. They would have killed me. Whatever happened, happens for our own good. This type of trust when you have, you will be able to deal with death wisely, trusting that death also is a part of life, and learning to experience the mystery of existence, life opens up a different dimension. So the first great fear is the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Now this is another fear that one has to handle with understanding. Lot of people are insecure, and insecurity seems to literally eat people up. Now have a wise perception. Yoga says have a wise perception with reference to insecurity. You are afraid of insecurity because you have a conclusion of what security is. Please understand, our insecurity
is always in contrast with what security your mind fabricates. So you have a concept, this is security, and from that light you find you are insecure. Insecurity means what? Is only in contrast with security you say something is insecure. Life is constantly changing. Therefore, in Sanskrit, the word jagat means jayate gacchati iti jagat. That which is born and that which goes is the world. World is constantly changing. Hercules said, you cannot take bath in the river twice. Everything is changing. Change is so beautiful, but you are afraid of change because you have a concept of something which is changeless. And therefore, if you say this is security, and from that contrast you become insecure. So if you can understand one thing, there's no such thing as security at all. Everything is insecure because everything is changing. This moment is gone. When the moment it is gone forever. Everything is changing. So what is secure? This body is not secure. Your money is not secure. Nothing is secure. Since everything is changing, you have to learn to love change. God in His infinite kindness is giving us an opportunity to love what is. If you bring the energy of love, you can handle fear much better. If you can do what you love is beautiful. Always you cannot do what you love. Then you have to learn to love what you do. Do what you love and learn to love what you do is a great skill that you have to learn in the course of your living. So there is change. Learn to love change. And how to love change? There is no how to love change. It is an understanding that there is nothing called security. Everything is insecure. And you are afraid of insecurity because you have a concept called security. If you can renounce that and start learning to love what is with the understanding past is history, future is mystery, the present is a gift, and therefore in English it is called the present. The present is a present. Each moment is a present. And each moment if you can learn to use it, then you find life becomes beautiful. Drop your concept of security. Learn to love change. And I'm not trying to say you should not work for your financial security. But whatever you are working, please understand that everything in this existence is perishable. And the beauty of existence is it is perishable. Something perishes, something is born. Learn to use whatever life gives you. You know, people always come and tell me, Swamiji, I'm unhappy because I don't have this. I'm unhappy because I don't have this or that. And I always tell them, it is not what you have. It is how you use what you have which makes a difference in life. What do I mean by that? It is not what you have. It is how you use what you have. You have eyes. If you do not know how to use your eyes and always look on what you don't have, then you will find having eyes doesn't mean anything. So if you can learn to use whatever life gives you, you have eyes, use your eyes. You have brains, use your brain. Have legs, use your legs and hands. And then if you use whatever life gives you, life is beautiful. Unfortunately, people don't use what existence gives us. We are too lost in our expectation of what life should be. If you are wise and have love and trust, if God gives you poverty, learn to use poverty. If God gives you richness, learn to use richness. Because there's richness in poverty, there is also poverty in richness. See, people who are poor, they don't have problem of taxation. They don't have problem of dacoits ransacking them. There in poverty, there is also a dimension of richness. And people who are rich has its own dimension of poverty. If you can use whatever life gives you, that's a great skill that one has to develop. Life is like a laptop, but we are using it like a paperweight. Even though you're using laptop, but you're using it as a paperweight, exactly, life is so powerful, we don't use it.
And to use it, what is required is love, what is required is commitment, what is required is understanding. And when you bring this, you will find whatever existence gives you, you'll use it. That's why when bad things happen to good people, they become better and not bitter. And that's a skill that you have to learn in life. Use change. And then you will find you will be able to be so creative in life. Creativity can be of two types. You can be destructively creative, you can be constructively creative. We are talking of a constructive creativity, not a destructive creativity. I was reading a cartoon, and the cartoon goes like this. Chief Minister of Bihar, just a cartoon, no criticism to anybody. The Chief Minister of Bihar was approached by the Prime Minister of Japan and told the Chief Minister, Bihar is so rich in natural resources, but why is it the poorest state in the country? So give Bihar to Japan. In 1 year, I'll convert Bihar into Japan. The Prime Minister of Japan offered it to the Chief Minister of Bihar. The Chief Minister of Bihar laughed at it and said, what is so great about this? You give Japan, in 6 months I'll convert Japan into Bihar. Now this is also creativity. I'm talking of a constructive creativity, not a destructive creativity. So if you can love change, understand change, use change, you'll find life can be extremely powerful. Insecurity is beautiful. Love insecurity because it opens up a dimension of mystery. Learn to renounce your conclusion of what security is and learn to love insecurity, and then you will find you will love change. When you are a child, there is a beauty. When you are a youth, there is a beauty. Middle age, beauty. Old age, beauty. These are the seasons of life. But you see people, when they are child, they want to become a youth. When they are youth, they are so unhappy being a single. They want to get married, then I'll be happy. When they get married, then they feel, oh, I should have been a bachelor. And thus it goes on. We do not know how to lovingly use the phenomena of change. Love insecurity. That's a great spiritual asset which yoga invites us to acquire. Fourth is the fear of rejection. A lot of people are afraid of rejection. And when you're afraid of rejection, then you will find your life becomes literally frozen. Now, please understand, nobody can reject you unless you feel yourself rejected. Somebody can say no to you. No doesn't mean to say rejection. Nobody can hurt you unless you give permission for yourself to be hurt. Mahatma Gandhi said very beautifully, nobody can take away your self-respect unless you give it away. I say, nobody can reject you unless you feel rejected. Somebody says no to you in a relationship, it only means somebody is saying no to you. But if you feel rejected, deep within, it is your interpretation that you feel rejected, you feel rejected. One person told me, Swamiji, you tell me to be happy. It is impossible for me to be happy. I asked him why. He said, I loved a woman, I got married, and after 3 years, she says bye-bye to me and gets married to somebody else. From that time, now I've been in drinks, I have been in drugs, because the pain of she rejecting me after 3 years of marriage and 2-3 years of a relationship before marriage, it is so painful. Unless you go through this, you will not experience this. Now I told him, please look into it little more deeply. In the same workshop, another person got up and said, the happiest incident in my life is when my wife rejected me. He says 5 years of relationship we had, and when she rejected me after 5 years, and that's the time I really learned, he said, how I took my wife for granted. I took her for granted, and since I took her for granted, it is only that divorce which made me realize never take the relationship for granted. And then when he re-looked, he said those 5 years have been such a beautiful experience in life, such a phenomenal experience in life, and I invalidated it by taking it for granted. And therefore, when I start taking for granted, my life has become a sickness. When I realized this, I became healthy. Never take life for granted.
For Rabindranath Tagore, a simple dewdrop on a lotus leaf, poetry comes out. For a gross person, if he sees a Niagara Falls, dysentery comes out of him. The world is the same. It is how sensitive that you are towards the world. And it is this sensitivity that you have to bring. Early morning, sunrise. A poet writes a poem. But a gross person, when he looks at the sunrise, he feels the sunrise is disturbing his sleep. Friends, to be very sensitive is a beautiful phenomena. And therefore, nobody can reject you unless you feel rejected. Here is a person, wife has rejected him. Her rejection has made him realize that I took her for granted. I should not take a person for granted. And it was a great learning experience. And he is grateful that he has learned a lesson. As Mahatma Gandhi beautifully said, nobody can take away your self-respect unless you give it away. I say nobody can reject you unless you feel inwardly rejected. Rejection which leads to dejection is more your self-talk. Somebody says no is just a fact. Fact is not painful. What is painful is your interpretation to the fact. Wife has left you is a fact. Look very deeply. It's so difficult for people to see this. Wife has left you is a fact. What is more crippling is your interpretation of the fact. She left me, therefore I am not a worthy person. She is a cheat, blah, blah, blah. All this goes more than the fact. It is your interpretation of the fact which is painful. This interpretation you can interpret as pain, you can interpret as power. And therefore, yoga says, learn to be very careful how you interpret facts. And if you can interpret facts wisely, you will grow. When bad things happen to good people, they become better and not bitter. I invite you to look at rejection at a different angle. Somebody rejects you, treat it differently. Like in the field of marketing, it is said, when a customer says no to you, it is the starting point of selling. There's another famous jargon in marketing. When a customer says no to you, he only means he does not know enough of the product. Now, this is a very proactive way. Here a customer saying no. But this man, the seller, feels when a customer says no, it is only means he does not know enough of the product, and therefore he represents the product differently. And therefore in marketing it is said, a good person in selling can sell a comb to a bald person. Fact is not painful so often. It is your interpretation of the fact. Many of our pain comes from interpretation. Interpretation comes from your self-talk. And therefore your self-talk is a movement of thought. Ultimately, fear is a movement of thought. Just imagine there is no thought, there is no fear. In deep sleep, there is no fear. The tiger can be next to you, but there is no fear. But tiger may not be next to you. And if you have a thought of a tiger, then you will be scared. And therefore some people look at a post and see it as a ghost. They look at a rope and see it as a snake. Fear is a movement of thought. And if you can see fear is a movement of thought, and if you can see you are not the thought, you are the space in which thought comes and goes, and if you can always see yourself beyond thought, then you will find that you will not be a victim of thought, for you are only a space which is beyond thought itself. Therefore, fear is a movement of thought. People always tell me, Swamiji is beautiful, but when somebody likes you and you like them and somebody rejects you, it's still painful. It still hurts. Hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. You have to understand that. Now you may say, but it's natural for us to get hurt when somebody rejects you. The moment you say it's natural for us to get hurt, then you have no possibility for a higher dimension. I will give another answer. People get hurt when somebody rejects you. But if you have to be a winner in life, you have to operate from an extraordinary dimension.
Like, if you want to be an Olympic champion, you cannot operate from an ordinary paradigm. You have to operate from an extraordinary paradigm. And what is the extraordinary paradigm? Is the understanding, hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. If you can keep this constantly aware, it is like a diabetic person saying, Swamiji, it is easy to say don't eat gulab jamun, don't eat sweets, but naturally we'll get tempted. Now what can anybody say to such a person? The doctor has to say, whether it is natural or not natural, you are not supposed to eat. It is self-damaging. So if we have this conviction, hurt or upset, whether justified or not justified, it's self-damaging, then you won't give energy to hurt, you won't justify hurt. Most of the time we go on justifying it. We go on expecting something else should have happened. And in this game that we get lost, if we can renounce that and then learn to just see fear is a moment of thought, hurt is a moment of thought, I am beyond thought, then that beyondness is what we have to experience. Finally, I like to say this, and this is the quintessence of my understanding of yoga and religion. When I find people struggling, I find most of their struggles, be it anger, be it fear, most of it is this: the greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle that we are going through. If we can renounce the greed to be somebody, just renounce the greed to be somebody, and the fear to be nobody, if you can renounce that, you will find your life will be so beautiful. Why do you want to be somebody? Ego plays such an important role. Ego always wants self-importance. Ego wants self-importance. And many of our fear, anger, hurt is we are caught up in the game of self-importance. A lady came to me some time back and said, Swamiji, my husband is so insensitive that he is not even seeing I'm putting such foreign cosmetics on my face, and he is not sensitive to see this, and that hurts me very much, Swamiji. I told her, please look, you are caught up in the game of self-importance. The earth, it is said, is like a small piece of dust in this cosmos, because there are so many suns, so many galaxies. So earth is a small piece of dust. In that dust, I told her, where is India? Another small piece, small dot. I asked her, where is Chennai? Again a further dot. I want you to go through this as I'm saying. Then in Chennai, I asked her, where is Egmore? Further small. And in Egmore, where is the hotel in which I'm taking this workshop? Still further. In that, there are 200 people. Where are you? Can you just imagine the size? The earth itself is a small dust. In earth, India, in India, Madras, in Madras, Egmore, in Egmore, this hall, in this hall, 200 people, and there you are a negligible person. Now see how crazy it is if you seek for self-importance. It is like a mosquito going in front of you and saying, oh, I have put lipstick and people are not appreciating me. We are smaller than the mosquito, and ego plays this game of self-importance. And because of ego, there is fear. The greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle we are going through. And if you can just drop that ego and just be a nobody, and from nobody function. And therefore the famous expression in Indian culture is, you operate from emptiness, and then you will find you will operate from fullness. Being empty, you operate from a different fullness altogether. And that will help you in managing fear much more wisely. Finally, healthy fear is very different from unhealthy fear. You should have healthy fear, but your fear should be legitimate to the situation. When there's a tiger coming and you say, I'm not afraid, then you have to be taken to a mental hospital. Maybe there's no time for you to take to the mental hospital. So healthy fear is okay. We are talking of unhealthy fear, projected and imagined fear. And if you can renounce that
then you will find life becomes very beautiful. And therefore, finally, learning to convert fear into love is the greatest asset that we owe to ourselves. May God bless you all. வான் நின்று உலகம் வழங்கி வருதலா தாளமிதம் என்றுணரப் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்ற உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் தொழிவீடின் நல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழிலே தானல்காதாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதனின் நீரென்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு பெய் மழையே பெய் பெய் மழையே பெய் அழுகின்ற குழந்தையின் குரலை கேட்டும் அன்னை பொறுப்பாளோ அழகின்ற தமிழின் குரலை கேட்டும் வாராதிருப்பாயோ உண்மைகள் மண்ணில் நிலைத்திட உந்தன் விழிகளை திறப்பாயோ பொய்யருக்கிங்கே இடமில்லை என்று வேருடன் அறுப்பாயோ பெய்திடச் சொல்கின்றேன் களங்கம் பேசிய கொடியவரை கொய்திடச் சொல்கின்றேன் தொட்டிட முடிய